எல்லோருக்கும் வணக்கம். இது பிரபல்யா ஆஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர மீட்டிங். இந்த வார தலைப்பு நமக்கு யாருக்கு வசதியான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எடுக்க போறோம். ஒரு வாரமும் நம்ம புது புது தலைப்புல நம்ம பேசிட்டே வரோம். இது எல்லாருக்கும் பயன்படும் விதமா அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம். ஸோ நீங்க இந்த சேனல்ல பார்க்குறவங்க இந்த தலைப்புக்கு ஆதரவு கொடுங்க. நாங்க வைக்கிற தலைப்புல இருந்து எதுவும் வேற எதுவும் தேவைப்பட்டா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தலைப்பு வேணும்னாலும் உங்களோட கருத்துக்களை நாங்க எடுத்துட்டு அதுக்கானதை வரும் வாரங்கள்ல அந்த தலைப்புகளை நாங்களும் பேசுறோம். இப்போ இன்னைக்கான தலைப்பை ஏன் எடுத்தோம், அதுக்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் பொருளாதாரத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு ஆவல் இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒருத்தர் வேலை பார்த்தா பத்தாது, 2 பேர் வேலை பார்க்கணும். ஒரு குடும்பத்தை இது பண்ணும்போது படிச்சவங்க இருக்கணும். அப்படிங்கும்போது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆண், பெண்ணுங்கிற பேதம் இல்லாம எல்லாரும் சரிசமமா சம்பாதிக்கிறதுலயா இருக்கட்டும், ஒரு பொருளாதாரத்த தேடுறதுல இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ஒரு இதுல இருக்காங்க பொசிஷன்ல. இந்த காலகட்டத்துல அன்னைக்கு காலகட்டத்துல இந்த மாரி ஒரு டாபிக் எடுத்திருந்தா எப்படி இருக்கும்னு தெரியாது. அது ரொம்ப ரேரா தான் இருந்திருக்கும். ரொம்ப ரேரா தான் அமையவும் செய்யும் பிராக்டிகலா. ஆனா, இன்னைக்கு கால சூழல்ல, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸ்ல, இல்ல கொஞ்சம் நம்ம ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவியை எதிர்பார்க்கிறது என்னன்னா, கொஞ்சம் செட்டிலான ஒரு இடத்துல இருந்து வந்தா நல்லாயிருக்கும். அதே மாரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் அதிகமா இதுல பயனடைறது பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான். பெண்கள் ஏன்னா, பெண்கள் கொஞ்சம் அவங்க எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படி செட்டிலான ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல எப்படி பார்க்கலாங்கிறத நம்ம இங்க சொல்லப் போறோம். அப்போ 2 பேத்துக்குமே இந்த விதிகள் பொருந்துமானா பொருந்தும். இந்த பொருந்தக்கூடிய விதிகள நம்ம இங்க கலந்து பேசப் போறோம். இந்த கலந்து பேசுறதுல நம்ம முதல் முறையா பேசுறதுக்காக ஈரோட சேர்ந்த திரு நாகராஜ் சார் அவர்கள் நம்ம மேடைக்கு அழைக்கிறோம். நாகராஜ் சார், மேடைக்கு வாங்க சார். நீங்க அப்படியே இறை வாழ்த்தோட ஆரம்பிச்சிருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை இன்னமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஆசாங்குசமும் கர்மம் அங்கே சேர்த்தாளை முக்கண்ணிய தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு யாருக்கு வசதியான வாழ்க்கை துணை அப்படின்னு ஒரு தலைப்பு. வசதியான வாழ்க்கை துணைங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணுதான். இப்போ வசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு 2ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை தான் நம்ம பேச வேண்டியது இருக்கும். அடுத்தது குரு சுக்கிரன். இவங்க ரெண்டு பேர்த்திலேயே நம்ம எல்லாம் பேசி முடிச்சிடலாம். 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் குரு சுக்கிரன் இவங்க தான் மெயின் கான்செப்ட். பெரும்பாலும் வாழ்க்கை துணை அப்படின்னா இந்த திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கிறது தான் வாழ்க்கை துணைன்னு நம்ம பேச வரோம். அப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை எந்த மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு வசதியான வாழ்க்கையா இருக்கும். வரக்கூடிய வரன் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சொத்தோட வரணும். சொத்தோட வரணும் அப்படின்னாக்கா அந்த 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம், அதாவது நம்ம ஜாதகத்துல 8ஆம் பாவம், பெண்ணுடைய ஜாதகத்துல 2ஆம் பாவம், ஆணுடைய ஜாதகத்துல 8ஆம் பாவம் ஒரு சுபகிரகங்களுடைய பார்வையோ சுபகிரகங்களுடைய சேர்க்கையோ அல்லது 8ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றதோ இந்த மாதிரி இருக்குனாக்கா வரக்கூடிய வரன் நல்ல சொத்து பத்தோட காசு குணத்தோட வரும். அதன் மூலமாக நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படி சொல்லலாம். அல்லது 7ஆம் பாவம் மனைவி கணவன் இவங்களுக்கு நல்ல தொழில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய மனைவி நல்ல வேலைக்கு போகக்கூடிய பொண்ணு மனைவியா அமைஞ்சிட்டாலும் திருமணத்துக்கு பிறகு நல்ல வருமானம் வரும். அப்ப 7ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு. 7 குழுவம் 10லயோ 10ஆம் வீட்டு அதிபதி 7லயோ இருந்தாலும்
திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மூலமாக நல்ல ஒரு வருமானம் வந்தாலும் நல்ல வசதி வாய்ப்பு கண்டிப்பா கிடைச்சிரும். அந்த மாதிரி அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னாதிபதி எடுக்கிறோம். லக்னாதிபதி எதுக்கும் நல்லா இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். லக்னாதிபதி 11ஆம் வீட்டோட இருந்தாலும் சரி, 11ஆம் வீட்டு சாரம் வாங்கினாலும் சரி, அதே மாதிரி 2ஆம் வீடும் 11ஆம் வீடும் சம்பந்தப்படணும். ஒரு ஜாதகத்துல 2ம் 11 சம்பந்தப்பட்டுட்டாலே எப்படி இருந்தாலும் அவன் வந்து பெரிய ஒரு கோடீஸ்வர ஜாதகம் தான். நம்ம எந்த ஜாதகம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது 2, 11 சேர்க்கை இருக்குதா அப்படிங்கிறதா. அப்படி 2, 11 சேர்க்கை இருந்துட்டாலே வந்து அவங்க வந்து வாழ்க்கையில என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உச்சத்துக்கு போயே தீருவாங்க. அல்லது 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியுடைய சாரம் வாங்குறதோ, 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி சாரம் வாங்குறதோ எப்படி இருந்தாலும் சரி. அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதோ, பார்வை பண்றதோ, இது எல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான். இந்த அமைப்பு இருந்தா ரொம்ப அருமையான அமைப்பு. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தனாவே திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா, ஒரு சிலருக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து 2ல் இருக்கிறது. செவ்வாய் 2ல் இருந்தனாக்கா, திருமணத்துக்கு பிறகு வாடகை மூலமாக இவங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருந்தாலும் வட்டி மூலமாக வருமானம் வரும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஜாதகத்துல 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருந்தார்னு வச்சுக்குவோம். 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் இருந்துட்டாலே அவர் வரக்கூடிய வரன் வந்து எந்த மாதிரி வசதியே இல்லாத வீட்டுல கட்டிட்டு வந்தால் கூட வந்து அவருடைய வாழ்க்கை தரம் கிடு கிடு கிடுன்னு உயர்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமைஞ்சிடும். ஒண்ணு. அதே மாதிரி 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு இவர்களுடைய சம்பந்தம் இருந்துகிட்டாலே ஒரு ஜாதகத்துல வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமைஞ்சிடும். திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு கூட ஒரு சிலதுல வந்து பாதகமா போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 5, 9 சம்பந்தம் இருந்துட்டாலே வந்து அவங்க வாழ்க்கை கண்டிப்பா நன்றாகவே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி 9க்கு போயிட்டாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு சில டைம்ல அந்த மாதிரி டைம்ல பார்க்கும்போது வசதி வாய்ப்பு கொடுக்கும். ஆனா 7 வந்து 9க்கு போனாலோ 11க்கு போயிட்டாலோ 2வது திருமணம் இந்த மாதிரியான சமாச்சாரத்தை அதையும் கொடுத்துரு. உன்னை கொடுத்தா உன்னை வந்து மறுக்கப்படுது. அதுவும் இருக்குது. அதனால வந்து இந்த வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது பல விஷயங்கள் நாம் எடுக்கலாம். சொத்து பத்து அமையிறது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். 6, 8, 12க்குள்ள வந்து இடம் மாறி அமர்ந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் மாறி கொள்வதனால திடீர் யோகம் கிடைக்கிறதுனால விபரீத ராஜ யோகத்தினால கிடைக்குது. புதையல் யோகம் கிடைக்குது. இந்த மாதிரியான அமைப்பின் மூலமாக அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அமையும் உங்களுக்கு. அதனால வந்து திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கிறது வரக்கூடிய வரனை வச்சு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நாம அவங்களுடைய 2ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 9ஆம் பாவம் எப்படி, 11ஆம் பாவம் எப்படி இருக்குது, அதை பார்த்து முடிவு செய்து அதே மாதிரி குரு சுக்கிரன் எப்படி இருக்காங்க அதையே வச்சுதான் நாம் வந்து முடிவு செய்ய முடியும். இத்துடன் எனது உரையை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நாராஜ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஓகே சார். வழக்கம் போல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நிறைய பாயிண்ட்ஸ்ல பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அவர் உரையை தொடர்ந்து என்னோட உரையை நான் தொடர்கிறேன். சார் ஏற்கனவே நிறைய பாயிண்ட்ல அதில் கவர் பண்ணிட்டாரு. ஸோ அதில்
ஒரு சில பாயிண்ட் என்னோட கருத்துக்கள மட்டும் நான் இங்க பதிவு பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பொதுவா எல்லாத்துக்கும் சார் சொன்ன மாரி ஆ வாழ்க்கை துணைனாலே 2ம் ஏலம் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம வந்து அந்த வாழ்க்கை துணைக்கு பொருளாதாரம் அப்படிங்கும்போது நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணையோட பொருளாதாரத்த குறிக்கும். அதாவது 8ஆம் இடம். லக்னத்துக்கு 8ஆம் இடம் தான் வந்து ஒரு பொருளாதாரத்த குறிக்கும். அப்போ அந்த குடும்பம் மனைவி அமைந்ததுக்கு அப்புறம் அந்த 8ஆம் அதிபதி என்னமா செயல்படுவார் அப்படின்னு பார்க்கணும். நம்ம நம்ம லக்னத்துக்கு வந்து அவரு ஒரு அவயோகர் அந்த ஸ்தானமே 8ஆம் ஸ்தானமே வந்து ஒரு அவயோகர் அப்படிங்கிறது மாரி ஒரு ஒரு பார்வை இருந்தாலும், ஒரு திருமணத்துக்கு பிறகு அந்த இடம் தான் 8ஆம் மாங்கல்ய ஸ்தானமா பெண்களுக்கு சொல்றோம். இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஆயுள் ஸ்தானம் இதெல்லாம் சொன்னாலும், அந்த பொருளாதாரம், அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் குறிக்குது. திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் குறிக்குது 8ஆம் பாவம். 8ஆம் பாவம்ங்கிறது யார் ஒருத்தருக்கு வலுவா, இல்ல அதிக பரல் வாங்கி, அதுக்கு மேல 8ஆம் அதிபதி நல்ல 5, 9 அதிபதிகளோட சேர்ந்தோ, இல்ல அவரே வந்து ஒரு நீச்சம் அடையாம அஸ்தங்கம், ஆ பகை இந்த மாரி இல்ல வேற அசுபர்களோட சேர்ந்தோ இல்லாம இருந் இரு இருந்து இருக்கும்போதோ, அல்லது குரு, சுக்கிரனோட தொடர்புகள் இருக்கும்போதோ, கொஞ்சம் நல்லா வசதியான ஒரு வாழ்க்கை துணை. இல்ல வந்ததுக்கப்புறம் வசதிகள், வாய்ப்புகள் ஏற்படவே செய்யுது. இது ஒரு வகையான ஒரு விதி. இது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதி 8ல போய் உட்காரும்போதும், நல்ல வசதியான வாழ்க்கை துணை ஏற்படுது. அந்த வசதியான வாழ்க்கை துணை ஒரு அ அது வந்து அசு 7ஆம் அதிபதி அசுபரா இருக்கலாம். இல்ல 8ஆம் வீடு அசுப வீடா இருக்கலாம். இருந்தாலுமே, அதுல நெகட்டிவ் பலன் நடக்கவே செய்யும். 7ஆம் அதிபதி 8ல போய் உட்காரும்போது கொஞ்சம் வாழ்க்கை துணையால சில அசிங்கம், அவமானம் இதெல்லாம் ஏற்படவே செஞ்சாலும், பொருளாதாரத்திலயும் ஒரு நல்ல ஒரு உயர்வு குடுக்கவே செய்யுது. அவங்களுக்கும் ஒரு அந்த ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்து, இல்ல ஒரு அ பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துலயோ, இல்லது ஒரு அவங்க பெண் வீட்டாரோ, இல்ல ஆண் புகுந்த வீட்லயோ அந்த திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட அங்கீகாரங்கள் அப்படியே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஸோ அவங்க ஓரளவுக்கு பெரிய ஒரு இடத்துல வாக்கப்பட்டு போனாங்கன்னா, அதாவது அவங்க திருமணம் பண்ணிட்டு போனாங்கன்னா, அந்த வீட்ல இருக்கக்கூடிய செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் இவங்க பயன்படுத்த முடியும். இது ஒரு வகையானது. இது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து எப்படி நம்ம இங்க பார்க்குறோம் அப்படின்னா, இன்னொரு விதி எப்படின்னா, சுக்கிரனே நம்ம கொஞ்சம் ஆடம்பரமான ஒரு லக்ஸூரியஸான நம்ம பார்க்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்துல சுக்கிரன் இல்ல 7 சுக்கிரன் அமைஞ்சுட்டா, லக்னத்துக்கும் லக்னத்துக்கு 1, 7 ராசிக்கு 1, 7ல சுக்கிரன் அமைஞ்சுட்டாலே, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை துணை அமைகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இதுவும் ஒரு வகையான ஒரு விதிகள் நம்ம பார்க்க முடியும். இது இது போக மத்த விதிகள்லாம் வந்து நம்ம நாரா சார் ஏற்கனவே கவர் பண்ணிட்டாரு. இது அவருக்கு சில விஷயங்கள் விட்டு தான் நான் இங்க சொல்றேன். இது போக இதுதான் முக்கியமான விஷயங்கள். எப்பயுமே வந்து ராசி லக்னத்துக்கு 2யும் எடுத்து பார்க்கலாம். இது ஒரு வகையான ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம, ஆணுக்கு வந்து சுக்கிரன் ஒரு மையமா வச்சுக்கணும். பெண்ணுக்கு செவ்வாய மையமா வச்சுக்கணும். உங்க ஜாதகத்துல செவ்வாயும், சுக்கிரனும் நின்ன இடத்துலருந்து திரிகோணத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப திரிகோணத்துல சுக்கிரனும், குருவும் இருந்துட்டா, அவங்களுக்கு கேட்கவே வேணாம். நல்ல ஒரு அ இது நாடி முறையில சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ வரக்கூடிய கணவனோ, மனைவியோ அதாவது பெண்ணுக்கு செவ்வாய்க்கு திரிகோணத்துல சுக்கிரனும், குருவும் இருந்துட்டா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆடம்பரமான, இல்ல ஒரு வசதியான பெண் இல்ல அந்த ஆண் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் ஏற்படவே செய்யும். இது ஒரு வகையான ஒரு கால்குலேஷன். இது படியும் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம, ஆணுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன மையமா வச்சு, சுக்கிரன் நின்ன வீட்ல இருந்து திரிகோணத்துல 5, 9ல குருவோ, இல்ல அந்த குரு கூட
9ஆம் அதிபதி இந்த மாதிரி இருக்கும்போது 5, 9ஆம் அதிபதிகள் லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதிகள் திருமணத்தில் இருக்கும்போது, அது முக்கியமா இயற்கை பாவி இல்லாம லக்ன சுபராவும் வந்து இயற்கை சுபராவும் இருக்கும்போது, நல்ல வசதியான வாழ்க்கை துணை ஏற்படவே செய்யுது. இதெல்லாம் வந்து ஒரு கணக்கீடுகள். இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள நான் இங்க சொல்லியிருக்கேன். இது போக மத்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பின்னாடி வர நண்பர்கள் மத்த பாயிண்ட் எல்லாம் இங்க சொல்லுவாங்க. ஸோ இதோட என்னோட உரையை இத்துடன் முடிக்கிறேன். அடுத்ததாக பேசுறதுக்கு திரு கோவை சிவசங்கர் சார் வர்றார். சார் நீங்க வந்து பேசுங்க சார். ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் என்னோட வணக்கம். ஒரு நல்ல தலைப்பு, பெரிய சப்ஜெக்டும் கூட, ரொம்ப கனமான சப்ஜெக்ட் இன்னைக்கு கொடுத்திருக்கிற சப்ஜெக்ட். யாருக்கு நல்ல வசதியான வாழ்க்கை துணை அப்படின்னா, வழக்கம் போல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இதை 3 அல்லது 5 தலைப்பா நம்ம இதை பிரிச்சு பார்க்கலாம். நான் வழக்கமா சொல்ற மாதிரி இது இரு ஜாதக கூட்டு விளைவின் அமைப்புல தான் இதை பார்க்கணும். ஒண்ணு, இயற்கையாவே ஒரு ஏழ்மையான வீட்டுல பிறந்த ஒரு பெண்ணுக்கு வசதியான வீட்டினோட கணவர் வீட்டுல இருந்து ஒரு கணவர் அமையிறதோ, அல்லது ஒரு வசதியான வீட்டு பெண் ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு கணவரை தேடி போய் தன்னோட தன பாக்கியங்களை அந்த கணவருக்கு கொடுத்து அவர் வசதியாக்குறது, இப்படி 2 வகையில இதை பார்க்கலாம். 3வது, இது யாருக்கு அமையும், அவங்களுக்கு அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு வந்து பொருத்தத்துக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்க. வசதி பார்க்கறது இல்ல, அந்தஸ்தை பார்க்கறது இல்ல, நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஸோ இங்க குணம் நல்ல அப்படிங்கிறப்போ பணம் குணம் 2யும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பணம் மட்டும் பத்தாது, நல்ல அப்படிங்கிறதுல குணமும் வந்துடும். ஸோ இப்போ இங்க குணம் அப்படிங்கிறதுக்கு வந்து 2, 6, 8ஆம் பாவத்தை நம்ம தொடர்பு எடுக்கிறோம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் அந்த லக்கணத்துக்கு சுப பொருத்தம் இல்லாத ஒரு பகுதியாத்தான் இருக்கும். எல்லா லக்கணங்களுக்கும் லக்கண சுபரா வராது. மேச லக்கணம் எடுத்துட்டீங்கன்னா துலாம் வந்து சமம்னு வரும். சில நூல்கள்ல பகைன்னு போட்டிருக்கும். ரிஷபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிகம் அதே மாதிரிதான். மிதுனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு அதே மாதிரி பாதகாதிபதி காரக பாவனாஸ்தி ஆயிடுவார் அங்க ஆட்சி ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த மாதிரியான லக்ன சுபர் இல்லாத பகுதி தான் 7ஆம் வீடா அமையும். ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 2, 6, 8 எடுத்துக்கலாம். அப்போ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுல எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு 3 பாயிண்ட் நான் சொல்றேன். 4 கிரகத்தை எடுத்துக்கலாம். செவ்வாய், சுக்கிரன், குரு, சந்திரன். இந்த ஆணோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் பெண்ணோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், செவ்வாய், சந்திரனோட கேந்திர திரிகோணங்கள்ல அமைஞ்சிட்டாவோ, ஆணோட ஜாதகத்துல இருக்கிற குரு பெண்ணோட சுக்கிரனையும் சந்திரனையும் பார்த்துட்டாவோ நல்ல அன்பும் இருக்கும், நல்ல குணமும் இருக்கும். அந்த பெண்ணை பொறுத்தவரையிலும் இவர் நல்ல கணவர். நல்ல வசதி வாய்ப்பு. திருமணத்துக்கு முன்னாடி 2 பேர்த்துக்குமே வசதி இல்லை, ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் இரு ஜாதக கூட்டு விளைவின் அடிப்படையில மிகப்பெரிய பொருளாதார வெற்றியை கொடுக்குது. இது ஒரு அமைப்பு. அப்போ நான் திருப்பி இதை சொல்றேன். ஆணோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு, சுக்கிரன், செவ்வாய், சந்திரன் பெண்ணோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரனுக்கு ஏதாவது ஒரு 2 கிரகங்கள் கம்பல்சரி குருவும் ஆணோட ஜாதகத்தில் இருக்கிற குருவும் பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கணும். பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கிற குரு ஆணோட ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனை பார்த்துட்டாங்கன்னா அங்க நல்ல புரிதல், மனமொத்த தம்பதிகள், அவங்களுக்குள்ள அன்பு பரஸ்பரம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த குருவும் சுக்கிரனும் பார்வை இருந்துச்சுன்னா ஆண் பெண் ஜாதகத்துல அவங்களுக்கு பொருளாதார வெற்றி வரும். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது, லக்ன சுபரோட தசாபுத்திகள் 2 ஜாதகருக்கும் நடக்கணும். ஆணுக்கும் நடக்கணும், அதாவது கணவன் மனைவி 2 பேத்துக்குமே லக்ன சுபர் தசாபுத்தி நடக்கணும். தசாபுத்தி நடத்துறவங்களும் நல்ல அமைப்புல இருக்கணும். இதுதான் அந்த பொருளாதார வெற்றியை கொடுக்கும். அல்லது நல்ல பொருளாதாரத்தோட இருந்து திருமணத்துக்கு பின்னாடி பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய சூழல் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவுல மோசமான அமைப்புல இருக்கும்போது பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஸோ இந்த 4 கேந்திரங்களும் 4 கிரகங்களும் தங்களுக்குள்ள கேந்திர திரிகோணங்கள்லயோ கடைசிக்கு நட்பு வீட்லயாவது இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது இந்த பொருளாதாரத்துல
அருமையான ஒரு வெற்றியை கொடுத்துரும். இங்க வந்து நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து சுக்கிரன் வந்து கன்னியில நீச்சமானாலும் நட்பு. ஆனா புதன் வந்து இங்க போய் நீச்சமாகிறார் மீனத்துல. ஆனா அங்க பகை. பகை பிளஸ் நீச்சம். இங்க சுக்கிரன் நீச்சம் ஆனா நட்பு. நட்புங்கிற அடிப்படையில அந்த பலத்தை நம்ம எடுத்துக்கலாம். நீச்சம் அப்படிங்கிறத விட நட்பு அப்படிங்கிற ஒரு பலம் அங்க கிடைச்சிருது சுக்கிரனுக்கு. சோ அதனால சுக்கிரன் எங்கேயுமே கெடுறது இல்லை. அதே மாதிரி செவ்வாய் நீச்சமாறது கடகத்துல எடுத்தாலும் அதிநட்புல வந்துரும் செவ்வாய் சந்திரன். சோ இது 2 பேத்துக்கு மட்டும்தான், செவ்வாய் சுக்கிரனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. குருவுக்கு பாருங்க மகரத்துல நீச்சமாவார், அங்க பகையாயிரும். அந்த மாதிரி சூரியனுக்கு சுக்கிரன் பகை, துலாத்துல நீச்சம். ஆனா சந்திரனும் செவ்வாயும் சுக்கிரன் இவங்க 3 பேரும் தன்னோட நட்பு வீட்டுலதான் நீச்சமாவாங்க. அதனால அங்க ஸ்தான பலு அவங்களுக்கு நட்பு கிடைச்சிருது. சோ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவின் அடிப்படையில நமக்கு இந்த 4 கிரகங்களும் பெண் ஆண் பெண் ஜாதகத்துல கேந்திர திரிகோணங்கள்ல நட்பு நிலையில இருக்கணும். 2 ஜாதகர்களுக்கும் நல்ல தசாபுத்திகள் நடப்புல இருக்கணும். இதெல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட திருமண இணைவு நாள்னு சொல்லக்கூடிய அந்த திருமண நாள் நல்ல அருமையான ஒரு முகூர்த்தத்துல அமைஞ்சிடணும். இந்த 3 அமையும் பொழுதுதான் பொருளாதார வெற்றி இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கவும் முடியும். நல்ல அப்படிங்கிற 2 பாயிண்ட்ல நல்ல குணம், நல்ல தனம், இந்த 2ம் அமையும். சோ இந்த ஒரு முக்கியமான கட்டத்தை இன்னைக்கு இப்போ ரொம்ப குறுகிய காலத்துல இந்த 2-3 வருஷத்துக்குள்ள எனக்கு என்னோட அறிவு கட்டின வரைக்கும் இதை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஜோதிடர்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து திருமணமும் ஜோதிடமும் இணை பிரியாத ஒண்ணு. ஜோதிடர்கள் வாழ்வதே திருமண பொருத்தம் ஜாதக பொருத்தத்துலதான் 80% வருது. பாக்கி 20% வேலைக்கு, கடனுக்கு, நோய்க்கு இதெல்லாம் தான் போனாலும் ஜோதிடம்ங்கிற ஒரு அடையாளம் மக்களால் அங்கீகரிக்கப்படுறது, முக்கியத்துவம் கொடுக்கப்படுற இடம், வித்தவுட் எனி நெகோசியேஷன் கம்பல்சரி பண்றது வந்து இந்த ஜோதிடத்துக்குள்ள திருமணம்ங்கிற ஒரு பந்தம் வரும்போது இந்த ஜோதிடர்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஸோ இத ஒரு எவ்வளவு பெரிய ஜோதிடருக்கு இது ஒரு முக்கியமான பொறுப்பு நம்ம கையில இருக்குதுங்கிறது இந்த சமுதாய பொறுப்பையும் நம்ம உணர்ந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்போது பொருளாதார வெற்றி மட்டும் இல்லாம நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு ஜாதகத்தை நம்ம அமைச்சு வைக்க முடியும். இதோட என் கருத்தை முடிச்சுக்கிறேன். வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் தொடர்ந்து. வாய்ப்புக்கு நன்றி. ராம், ஓவர் டு யூ. மிக்க நன்றி சார். வழக்கம் போல தெளிவான வழக்கம் கொடுத்தீங்க. ஓகே, அடுத்து நம்ம தலைப்புக்கு உரையாற்றுறதுக்கு முன்னாடி என்னோட ஒரு பாயிண்ட் நீங்க பதிவு பண்ணிடுறேன். இப்போ இந்த வசதி வாய்ப்பு இல்ல வசதியான வாழ்க்கை துணை அமையறதுக்கு முன்னாடி எதை அனுபவிக்கிறனாலும் நான் தான் சார் சொன்ன மாதிரி 2, 9, 11 இது நல்லா இருக்கான்னு பாத்துக்கிறோம் அந்த கட்டமைப்பு. ஸோ அந்த சார் சொன்ன மாதிரி 11 கூட சில பேருக்கு பாதகமா அமையும், சில பேருக்கு 9 பாதகமா அமையும். இந்த மாதிரி 9, 11ல கூட ஏதாவது 2, 9 இல்ல 2, 11 இப்படி கணக்கு இருந்தா கூட அவங்களுக்கு அந்த திருமணத்துக்கு அப்புறம் அந்த தசாபுத்திகள் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது ஒரு அபிப்பிராயம். இந்த மாதிரி இருக்கும்போது 3மே சேர்ந்து நல்லா ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு பெரும் பொருளாதாரம் ஏற்படவே செய்யுது. இது பொதுவான ஒரு அமைப்பு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மேல லக்னம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். லக்னாதிபதியும் கொஞ்சம் வலு இழக்கக்கூடாது. சுபரா இருந்தாலும் அசுபரா இருந்தாலும் ஒரு நட்பு நிலையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உச்சமானன்னு அவசியமே கிடையாது. ஆனா ஒரு நட்புக்கு கீழே போகாம இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. மேற்கொண்டு அந்த லக்னத்துக்கும் ஒரு அசுபரோட தொடர்பு இல்லாம இருக்கிறது ரொம்ப மிக மிக சிறப்பு. அப்பதான் வந்து வர வாழ்க்கை துணையினாலும் சிறப்பு இருக்கும். அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த கருத்து இது மூலம் நான் முடிச்சுட்டு அடுத்து நான் பேச அழைக்கிறது திருப்பூரை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அவர்களை நான் அழைக்கிறேன். ஓகே சார், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பார்த்தீங்கன்னா யாருக்கு வசதியான வாழ்க்கை துணை அமையும். அதாவது பார்த்துட்டோம்னா ஆணா இருந்தா பெண்ணுங்க, பெண்ணா இருந்தா வந்து ஆண். ஸோ இது மாதிரி வந்து யாருக்கு அமையும், நல்லா வசதியான வாழ்க்கை அமையுமா இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் வசதியான வாழ்க்கை அமையுமா, இந்த ரெண்டையுமே வந்து பார்க்கணுங்க சார் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 5 கரத்தனை யானை முகத்தனை முந்தி நிலம்பரை போடு மேற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஸோ நட்சத்திரப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து 13வது நட்சத்திரம்
ஸோ அவங்கள வந்து மேரேஜ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு வசதியான வாழ்க்கையை வந்து அமையும் வந்து சொல்லாங்க. ஸோ நம்ம எல்லாமே இருப்போம். ஸோ அதாவது பெண்ணோட நட்சத்திரத்துல வந்து அவர் ஆணோட நட்சத்திரம் வந்து 13வது நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தை வந்து பண்ணினாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை, ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும்னு வந்து சொல்லாங்க. வசதியான வாழ்க்கை இல்லைன்னா கூட பின்னாடி வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து அந்த நட்சத்திரப்படி வந்து சொல்லாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து தாராபலம் இருக்கு. அதுல வந்து 13வது நட்சத்திரம் மெயினா வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஆணா இருந்தா சுக்கிரன், பெண்ணா இருந்தா வந்து செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த தொடர்புகள் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கு தொடர்பு இருந்தா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ 7ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன் பிளஸ் அது வந்து சூரியனோட தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் மூலியமா வந்து அரசியல் சம்பந்தப்பட்டதுல வந்து இங்க டெவலப் ஆவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. வாழ்க்கை துணை வந்து அமையும். அரசியல் வாழ்க்கையில போனாங்கன்னா, இல்லைன்னா மருத்துவம் சூரியனோட காரத்துவம் சார்ந்து போனாங்கன்னா இவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லாங்க. ஸோ அதே மாதிரி 7ஆம் அதிபதி சுக்கிரன் பிளஸ் சந்திரன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் அடிக்கடி வந்து இடமாற்றம், தூர தேச பிரயாணம் எல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து இது மாதிரி வசதியான வாழ்க்கை வந்து இது மாதிரி அமைப்புகள் உள்ள ஜாதகமா வந்து வரும்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னாலும் இவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து பின்னாடி வந்து இது மாதிரி அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்தா பார்த்தீங்கன்னா மெஷின் சம்பந்தப்பட்டது, மோட்டார் சம்பந்தப்பட்ட துறையில வந்து வளர்ச்சிகள் வந்து அது மாதிரி வரன் வந்து வரும்னு வந்து வசதியான வாழ்க்கையை வந்து இவங்க ஏற்படணும்னு சொல்லுவாங்க. புதன் இருந்துட்டா கல்வி சம்பந்தப்பட்டதுல, குரு இருந்துட்டா வந்து காலேஜ்ல ப்ரொஃபஸர், ஸோ அது மாதிரி துறைகள், வக்கீல் இது மாதிரி துறைகள் வந்து நல்லா டெவலப் ஆவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. சுக்கிரன்ட்டா ஆடம்பரமான வாழ்க்கை, இது மாதிரி வந்து அழகு சாதனம், இயலிசை நாடகம் இது சம்பந்தப்பட்ட துறையில வந்து வசதியான வாழ்க்கையை வந்து ஏற்படணும்னு சொல்லுவாங்க. சனி இருந்தா இரும்பு சம்பந்தமான துறையில வந்து இவங்க வசதியான வாழ்க்கையை வந்து ஒன்னா வந்து அந்த துறையில இருப்பாங்க. இல்லைன்னா மேரேஜ்க்கு அப்புறம் வந்து இந்த அமைப்புகள் வந்து வசதியான வாழ்க்கை துணை வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன், பெண்ணா இருந்தா 7ஆம் அதிபதி செவ்வாய் பிளஸ் இந்த காரத்துவங்கள் எல்லாம் இருந்தா. ஸோ நம்ம பாவகிரகங்கள் இருந்தாலும் வந்து இது மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ராகு இருந்தா வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கமிஷன் வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேது இருந்தா வந்து இந்த நூல் பிஸ்னஸ் அதுல வந்து நல்லா டெவலப் ஆகணும் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கை துணை வந்து அமையும் இவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து அமையணும் வந்து சொல்லுவாங்க. ஸோ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி மட்டும் அதோட தொடர்பு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு லக்னம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோட குருவோட தொடர்போ சுக்கிரனோட தொடர்போ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வசதியான வாழ்க்கை துணை அமையும் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வசதியான வாழ்க்கை துணைக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணுங்க. கோச்சார ரீதியான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் புதன் வந்து இந்த 7ஆம் அதிபதியோட போகும்போது வந்து இவங்களுக்கு வந்து வசதியான வாழ்க்கை துணை வந்து அந்த காலகட்டத்துல வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ குரு ஒரு வருஷம் போச்சுன்னா அந்த ஒரு வருஷம் வந்து மேரேஜ் பண்ணாங்கன்னா அந்த டைம்ல வந்து வசதியான வாழ்க்கை துணை வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரிதான் வந்து நம்ம வந்து பார்க்கணுங்க. பெண்ணா இருந்தா வந்து செவ்வாய் வந்து எடுத்துக்கணுங்க. மெயினா நட்சத்திரம் படி பார்த்தீங்கன்னா 13வது நட்சத்திரம் மட்டும் வர்றதா இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வளர்ச்சிகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நன்றி சார். மிக்க நன்றி சார். சரி சார், அவருக்கு மிக தெளிவான வழக்கம் கொடுத்தீங்க. சின்ன பாயிண்டா கொடுத்திருந்தாலும் தெளிவான பாயிண்ட்கள் கொடுத்துருக்காரு வழக்கம் போல. ஸோ இது தொடர்ந்து நம்ம வந்து மற்றவங்களோட கருத்தும் கேட்கலாம், சந்தேகங்களும் இதுக்கப்புறம் கேட்கலாம், வேற யாரும் கருத்து இல்லைன்னா. ஸோ கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி அவங்களோட சந்தேகங்களை தெளிவு பண்ணிக்கலாம், இல்லை கருத்து பதிவு பண்ணாலும் பண்ணலாம். சதீஷ் சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ஏன் 13வது நட்சத்திரம் 4யும் 21 ஏன் விடுபட்டது? சார் 13ஆம் நட்சத்திரம் ஜீவ சமாதி நட்சத்திரம், எல்லாம் நன்மை 13வது நட்சத்திரம். தாராபலன்ல அப்ப 4ம் 21 அதே பலன் தானே கொடுக்கும். 4 வந்துங்க சமுதாயத்தால் பகை, 22 வந்து வைநாசிகம். ஓஹோ, 22ல 4ஆம் பாதம் தாங்க, இன்னும் 22 எடுத்துக்கூடாதுங்க.
அது என்ன ஜீவ சமாதிக்கு என்ன 13வது நட்சத்திரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அது ஜீவ சமாதி எப்படி நீங்க திருமண பந்தத்தோட இணைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 13வது நட்சத்திரம் வந்து எல்லா காரியம் வெற்றிங்க ம் தாராபலன்ல. ம் ஓகே. அதனால வந்துங்க 13வது நட்சத்திரம் மட்டும் எடுத்துக்கிறேங்க. இது என்ன ஜென்ம நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிறதா? ஜென்ம ஆணோட பெண்ணோட நட்சத்திரம் வந்து ஆணோட நட்சத்திரம். ம் ஓகே ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு தெரியுங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம் வந்து கர்மகாரி நட்சத்திரங்க. 9 நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்குங்க. 10ல இருந்து 27 வரைக்கும் இருக்குதுங்க ஒவ்வொன்றுக்கு தாராபலன். 13வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பதவி. ஹலோ சார். கேக்குது, சொல்லுங்க. 13வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பதவி பதவி தாராபலன். பதவி உயர்வு, சந்தோஷம். வாய்ஸ் பிரேக் ஆகுது சதீஷ். சார் கேக்குதா? சிவசங்கர் சார், நீங்க யாரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. சார் 13வது நட்சத்திரம் பதவி உயர்வு, சந்தோஷம், அனுகூலம். உங்களுடைய முயற்சியில வந்து வெற்றி கிடைக்குங்க 13வது நட்சத்திரம் அப்படிங்கறது. சோ அதனாலதான் 13வது நட்சத்திரம் சொல்றேன். சோ 10வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கர்ம காரிய நட்சத்திரம். 11வது நட்சத்திரம் வந்து சமுதாயத்தால் பகை. தாராபலன்ல 11வது நட்சத்திரம் நல்லா தான் போட்டிருப்பான். ஆனா சமுதாயத்தால் வந்து பகை ஏற்படும் வந்து சொல்லாங்க. 12 பாத்தீங்கன்னா மாறுபட்ட நிலை, தர்ம சங்கடத்தை எல்லாம் கொடுக்குங்க. 13வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, சந்தோஷம், அனுகூலம். ஸோ உங்களோட நட்சத்திரத்துல வந்து எப்பவும் 13வது நட்சத்திரத்தை இயக்குனீங்கனாலே வளர்ச்சி தான். 14 வந்து காரிய தடைகள் வந்து ஏற்படுங்க. 15 பாத்தீங்கன்னா உங்க அது சம்பந்த அனுகூலம் வந்து ஏற்படுங்க. 16வது வந்து வம்பு சண்டை, அதாவது இது வந்துருங்க. சந்திராஷ்டமம் வந்து 16வது நட்சத்திரம் 17வது நட்சத்திரம் வந்தாலே சந்திராஷ்டமம். 16வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வம்பு சண்டை வந்து ஏற்படுங்க. 17 சமமான பலன் தான் இருந்தாலும் அது வந்து சந்திராஷ்டமோட நட்சத்திரங்க. 18 பாத்தீங்கன்னா பணப்பகை நட்சத்திரம். பணத்தால வந்து எங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும் வந்து சொல்லாங்க 18வது நட்சத்திரம். 19வது நட்சத்திரம் வந்து பிராப்தம் இருக்குங்க. ஸோ உங்களுடைய அதாவது அணுஜென்ம திரிஜென்மமே வரும். இப்ப புரட்டாதியா இருந்தா வந்துங்க புனர்பூசம் விசாகம் வருங்க. விசாகங்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு 19வது நட்சத்திரம், அது வந்து பிராப்தம் அப்படின்னு பேருங்க. 20வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சம்பந்து, சந்தோஷம் வந்து ஏற்படுங்க. 21 பாத்தீங்கன்னா மாறுபட்ட நிலைகள் வந்து ஏற்படுங்க. 21வது நட்சத்திரத்தை இயக்கலாம். 22ங்கிறது வந்து வைநாசியம், எடுத்த காரியங்கள் எல்லாம் தடை ஏற்படும். 23ங்கிறது தடையுள்ள நட்சத்திரம். 24 வந்து சுபபலன கொடிக்கூடிய நட்சத்திரங்க. 25வது நட்சத்திரம் வந்து எல்லாமே சோதனைகள் வந்து ஏற்படும். 26 வந்துங்க சுபிட்சம், அந்தஸ்து. ஸோ 26 வந்து நல்லதான் இருந்தாலும் 13 மாதிரி இருக்காதுங்க. 27 வந்து வணங்கும் நிலை, தெய்வோட அனுகூல நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்துல வந்து 27வது நட்சத்திரம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா 13வது நட்சத்திரம் மெயினா எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, சந்தோஷம், அனுகூலம் வந்து கிடைக்கும். உங்களுடைய அதாவது பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து ஆணோட நட்சத்திரம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். வேற யாருக்கும் கேள்வி இருக்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
இப்ப 13வது நட்சத்திரம் அவர் சொன்னாரு இல்லைங்களா? ஆமாங்க. ஆமா அப்ப அது சஷ்டாஷ்டகம் வராதுங்க சார் ராசிப்படி? ராசிப்படி சஷ்டாஷ்டகம் வருங்களா? வரும் இல்லைங்களா? 13வது நிறைய நட்சத்திரம். சஷ்டாஷ்டகத்துக்கு வரும். ஆமா 6 8 வரும். 6 ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 13வது நட்சத்திரம் 6ஆம் வீட்டுல தான் இருக்கும். புரட்டாதின்னு எடுத்துட்டாங்க கும்பம். 13வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நீங்க அஸ்வினி புனர்பூசம், அஸ்வினி பூசம், ஆயில்யம், மகம் வராதுங்க சார். நான் சொல்றேன், அஸ்வினி முதல் நட்சத்திரமா எடுத்துட்டு ஆயில்யம் 9வது நட்சத்திரம், மகம் 10வது நட்சத்திரம், 11வது நட்சத்திரம் பூரம், 12வது நட்சத்திரம் உத்திரம், 13வது நட்சத்திரம் வந்து அஸ்தம். அஸ்வினிக்கு அஸ்தம் 13வது நட்சத்திரம் 6ஆம் வீட்டுலதான் வரும். ஆயிலத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனோட 13வது நட்சத்திரம் வேற. 4வது அதிபதி தான் 13க்கு வருவாரு. 4வது நட்சத்திரம் தான் 13க்கு வரும். அப்ப நீங்க பாருங்க, ஆயில்யம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரும் உத்திராடம், தனுசுல இருக்கும். அப்ப கடகத்துக்கு தனுசு 6ஆம் வீடு. கேட்டை இல்லைங்க சார், கேட்டை மூலம் கேட்டை 10 கேட்டை 10 கேட்டை 10 மூலம் பூராடம் உத்திராடம் வருங்க. உத்திராடம் 2 3 4 வருங்களா? 1ஆம் பாதம் தானே வரும் உங்களுக்கு? 2 3 4. அப்ப அஸ்வினி 1 2 3 நாளைக்கு வந்து அஸ்தம் 1 2 3 நாளைக்கு கண்ணிலேயே வந்துரும். அது ஒவ்வொன்றுக்கு தான் சார் வரும். இப்போ புரட்டாதிக்கு பாத்தீங்கன்னா புரட்டாதிக்கு மகம் வருங்க, சிம்மம் தான் வரும். அப்போ அது 6ஆம் இடம் தானே வரும் சார். கும்பத்துக்கு 7ஆம் இடம் வருங்களா? 7 7. அது 1ஆம் பாதம் மட்டும் தானே அங்க இருக்கும். ஆமா, 1ஆம் பாதம் மட்டும் தான் பிரச்சனை பண்ணுங்க. மீதி எல்லாம் நல்லா தான் இருக்குங்க. பாதம் படி போகும்போது நீங்க 1ஆம் பாதம் எடுத்துக்கலாங்க. ஆனா 2 3 நாள் நல்லா இருக்குங்க நீங்க அப்படி நட்சத்திரத்திலே உள்ள போகும்போது. ஓகேங்க. சரி, அடுத்து கேள்வி கேட்கலாம். வேற யாருக்கும் கேள்வி வந்தா பேசலாம். நன்றிங்க சார். அப்புறம் வந்து இந்த பாத வயசு எடுத்துக்கணும்னு சொல்றீங்க நீங்க இல்லைங்களா? ராசி வரிப்படி பார்க்க. ஆமா ஆமா ஆமாங்க மேடம். அப்படி வந்து பாதப்படி எடுத்துக்கணும். சரி. ஓகே. நன்றி. ஓகே. ஜெயந்தி மேடம், உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? வணக்கம் சார். இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணேன் சார், அதனால 7:40 ஆயிடுச்சு. ஃபுல் வீடியோ நான் கேட்கல. 2வது 7ஆம் அதிபதி கேது அல்லது ராகுவோட சாரத்துல இருக்கும்போது இதே பலன் தான் கிடைக்குமா சார்? அந்த சார் சொன்ன மாதிரி 2 6 8 எது இருந்தாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி யோகத்தை செய்யுமான்றது ஒரு டவுட் சார். இல்ல, 7ஆம் அதிபதி ராகு கேது சாரம் இருந்தா உங்களுக்கு அது பிரச்சனை தாங்க. அப்ப அந்த தசாபுத்தியில சேர்ந்து இருந்தா தாங்க 7ஆம் அதிபதி பிளஸ் சுக்கிரன் பிளஸ் அந்த கேது சேர்ந்து இருந்தா வந்து அந்த அமைப்பு கொடுப்பானுங்க. அந்த நட்சத்திர சாரத்துல இருந்தா வந்து அது பிரச்சனை கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகேங்களா. அநேகமா நம்ம இந்த வார நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். எல்லாரோட கருத்தும் பதிவு பண்ணியாச்சு. கேள்விகளும் இப்போதைக்கு எல்லாருக்கும் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி வாய்ப்பா கேட்குறேன். இதுல வந்து இப்போ யாருக்கும் கருத்து சொல்றதுக்கோ இல்லை சந்தேக நிவர்த்தி பண்றதுக்கோ விருப்பம் இருந்தா கேட்கலாம். ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். சார் இதுல ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார், இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் குரு இவங்களோட சாரத்துல இருந்தாலும்
பிளஸ் அந்த தசை முடிஞ்சதுன்னா அந்த பலன் கிடைக்காம போயிடுமா சார்? அம்மா வீட்லயே அந்த பலன் கிடைச்சிரும், மாமியார் வீட்டுக்கு போனா கிடைக்காதுன்ற பாயிண்ட் எடுக்க முடியுமா? அல்ல கண்டிப்பா தசை முடிஞ்சிருந்தாலும் அந்த பலன் வசதியான வாழ்க்கை கிடைக்குமா? இணைவுக்கு தான் மேடம் அதிகமான பலன். இணைவு பார்வைக்கு தான் அதிகமான பலன். நட்சத்திரத்துக்கு வந்து பலன் வந்து குறைவு தான். அந்த நிக்கிற நட்சத்திரம் வந்துங்க அது பலமா இருக்கணுங்க. இப்ப குருவோட நட்சத்திரம் வந்தா குரு நல்ல நிலைமையில இருக்கணுங்க. குரு வந்து பாதிப்படைஞ்சாலும் வந்து பாதிப்பு கொடுத்துருங்க. 7ஆம் அதிபதி வந்து இப்போ 7ஆம் அதிபதியே ராகு கேது நட்சத்திரத்துல இருந்தா அந்த ராகு கேது வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா வந்து ஒரு பாதிப்புகள் வந்து கம்மியாகும். ஓகே ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்புல நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ராம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சார் தேங்க்யூ. நன்றி.